ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் தான் சிமுலேட்டர். அதாவது மோட்டார் சைக்கிள் ரியல் சிமுலேட்டர். இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, இதோ இப்போ பாருங்களேன், இதில் கொஞ்சம் நவுத்துட்டு அங்கே ஒரு காயின் தெரியுதுல்ல, இந்த காயின் தான் இப்போ எல்லாமே எடுக்கணும். இப்போ இந்த காயின் எடுக்கின்ற பேர் நான் பண்ண சோதனை. இது போய் விழுந்துட்டேன்னா, இப்போ ஏதாவது அவங்க விழுந்துட்டோம்னா இந்த ரீஸ்டார்ட்னு கொடுத்துட்டோம்னா மறுபடியும் பர்சன் வந்துடலாம். அப்புறம் இப்படி போயிட்டே இருக்கோமா, ஒரு வலை இப்படி தான் வளைக்கணும். இது வரணும். அப்படியே நம்ம ஸ்டென்ட்டு கூட பண்ணலாம். ஆமாம், அது என்ன இது ப்ளூ கலரில் இருக்கும், எல்லாருமே கேட்பீங்க. இதுதான் ரேஸ்க்கு. இது உள்ளே போகிறோன்னா சும்மா உங்களுக்கு பண்ணி காட்டுறது ஏன்னா எனக்கு தெரியும். உள்ளே போனோன்னா ஸ்டார்டிங் கொடுத்ததுக்கப்புறம் லோடிங் ஆகும். இது லோடிங் ஆகிறதுக்குள்ளேயே நான் என்ன ஆவேன் எனக்கே தெரில. சீக்கிரமாக லோடிங் ஆயிடுச்சு. இது ரேஸ், நான் சொன்னேன்ல, இதுதான் ரேஸு. இப்போ உள்ளே போகிறேன்னா ஓகே கோவா முருகன் ஸ்டென்ட்டை பண்ணிட்டு தான் போனோம். எப்படி பார்த்தீங்களா வீடியோ அடிக்கிறேன், ஏன்னா அவ்வளோ கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். பச்சைக்கன்னு சவுண்டு பண்ணிட்டு இதோ வந்துச்சு பார்த்தீங்களா, ஏதோ வெள்ளை கலரில் வருது. அவங்களெலாம் கேப்சர் பண்ணுறேன்னு இதை விட்டு வேறு இப்போ நான் வெளியே போயிட்டேன். டக்குன்னு இப்போ போகணும், அவ்வளோதான். உள்ளே வந்துட்டேன். இதெல்லாம் இது பண்ணால் இந்த பாருங்க, இந்த ப்ளூ கலருக்குள்ளே போனால் இப்போ வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த ப்ளூ கலருக்குள்ளே போனால் இந்த மாதிரி ரொம்ப வெள்ளை கலரில் வருது. சரி, இப்போ நம்ம அப்படியே டேரெக்டாக இப்போ உள்ள தான் போகணும் போல். போ வீலிங் அடிச்சுக்கிட்டே போகிறேன். ஆனால் இதில் பேக் வீலிங் இருந்தால் நல்லா இருந்துருக்கும். திரும்ப போச்சு. ரீஸ்டார்ட். இங்கே இப்படியா, ஓகே. இப்படியே வந்து இது எங்கே போனேன், இன்னாண்டியா இதோ கரெக்டாக போயிடும். அப்பாடா போயிட்டேன். அவ்வளோதான். வின்னர் சிக்கன் டின்னர் சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். ஃபைனல் அவரேஜ் ஸ்பீட். ஓகே, கலெக்ட் பண்ணிப்போம். ரிவார்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு பதிலாக உண்மையான பணம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த கேமில் கொடுக்கவா போகிறாங்க. சரி, நாம் மட்டும் நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே, வீலிங். ஐயோம்மா, வீலிங் நான் வந்து இந்த கார் நடுவில் எப்படி போகிறோம் பார்த்தீங்களா. இந்த காருக்கு நடுவில் தான் போகணும். அதுவும் செம்மையாக இருக்கும். இந்த கோடு கரெக்டாக நான் அப்படியே வீலிங் வச்சுக்குவேன். எனக்கு பேக் வீலிங் தான் இல்லை, அதுதான் எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. அப்படியே நேராக போகணும். அப்படியே போய் முட்டிக்க போகிறேன். ஓகே, இந்த காயினில் இன்னும் என் கண்ணில் சுத்தமாக படவே இல்லை. இந்த காயின் கண்டுபிடிச்சாலே எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா இந்த இது கொஞ்சம் சாப்டரே க்ளோஸ், என் கதையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி வரட்டும். ஓகே, அப்படியே என்னடா இங்கே தான் எனக்கு ஒன்று நடந்துச்சு. நான் வீடு இது பண்ணிட்டு அப்புறம் எடுக்கிறதுனால பாருங்க, அந்த காயினை இப்போ நான் எடுக்கிறேன். எடுத்த உடனே எனக்கு தான் சோதனை. நான் க்ளோஸ், நான் கேலி இங்கேருந்து முன்பு ரிவர்ஸ் எடுத்து இன்னும் நேராக போனதானே. நான் அப்புறம் இப்போ சைடில் பூண்டு போகிறேன். எப்படி தான் ஆனாலும் க்ளோஸ் தான் போல். இந்த இதில் நான் க்ளோஸ் தான். அதாவது எங்கே இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இங்கே இருக்கிறேன்னா இங்கே இருந்துக்கிட்டு அப்படியே இங்கே வச்சிடலாமா. எங்கே இருக்கிறது, இங்கே தான். இங்கேருந்து ஒரு பாலம் இருக்கலாம், அந்த பாலத்துக்கு வச்சிடலாம். ஓகே, இப்போ கிளம்புவோம். பின்னாடி எடுத்துட்டேன், முறுக்கிட்டேன், லட்சை போட்டேன், மறுபடியும் போய் முட்டிப்பேன். எனக்கு அதானே வளர்க்கும். இந்த இதுலேயே எனக்கு அத்தான் ரொம்பவே சொல்லி கூட வாழணும்ல. சொன்னல இதோ அந்த கார் தான். அந்த காரை ஒரு வழி பண்ணிடுவோம் அப்புறம். சரி, மொத்தம் அதே காரு அதே கலரு. ஏன் எனக்கு இது வரல, ஏன்னா இது சாப்டரு, இது பார்ட் 1 தானே. ஓகே, பாய்.